ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மாயா சீனு சீரியலேருந்து சூப்பரான ப்ரோமோ வந்திருக்கு. நம்ம அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ரகுராம தான் காட்டுறாங்க. ரகுராம் கிட்ட வந்து பார்த்தோம்னா ஒருத்தர் வந்து வராங்க. வந்ததுமே அவர் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, நீங்கள் இந்த இடத்த விற்க போகிறதா நாங்கள் கேள்விப்பட்டோம், அதனால அந்த இடத்த நாங்களே வந்து வாங்கிக்கலான்னு சொல்லி வந்திருக்கிறோம் அப்படிங்கவும் உடனே வந்து எல்லாருமே வந்து பார்த்துட்டு இருக்கவும் அப்போ வந்து அவர் வந்து சொல்கிறாங்க, அதாவது இந்த இடத்துக்கு வந்து நீங்கள் இவ்வளோ ரூபான்னு சொல்லிக்கிட்டு நீங்கள் வந்து ஒரு மதிப்பு வச்சுருப்பீங்களா, அதுக்கு 2 மடங்கு நான் தாரேன், எனக்கு இந்த இடத்த கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே எல்லாருமே ஆச்சரியத்தோடு பார்த்துட்டு இருக்கிறாங்க. என்னது அந்த இடத்துக்கு 2 மடங்கு தராங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் உடனே வந்து பத்மா கணக்கு போட்டிருந்தாங்க. ஏற்கனவே அண்ணன் வந்து 60 கோடி ரூபாய்க்கு போகணும்னு சொல்லியிருக்கிறாரு. அப்படின்னா இவ சொல்கிறத பார்த்தாக்கி 120 130 கோடி ரூபாய்க்கு நம்மளுக்கு கிடைக்கும் போலுக்க, பரவாயில்லையே நம்ம எங்கேயோ போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பத்மா பார்வதினு எல்லாரும் சந்தோஷப்பட்டுட்டு இருக்கவும் அப்போ ரகுராம் வந்து இவர் இப்படி 2 மடங்கு ரூபா தாருன்னு சொன்னதுமே அவங்களுக்கு சந்தேகம் வருது. அப்போ ரகுராம் வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க, அந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ண போறீங்கன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் நாங்கள் இந்த மாதிரிக்கு ஒரு தொழிற்சாலை நாங்கள் அமைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே உடனே ரகுராம் வந்து தரமாட்டேன் அப்படிங்கிறாங்க. இப்படி சொன்னதுமே எல்லாருமே வந்து பார்த்துட்டு இருக்கவும் அப்போ உடனே வந்து ரகுராம் கிட்ட வந்து அவர் சொல்கிறாரு, என்னங்க இப்படி பேசிகிட்டு இருக்கிறீங்க, நாங்கள் தொழிற்சாலை தானே அமைக்க போகிறோன்னு சொல்கிறோம், அதுவும் உங்களுக்கு 1க்கு 2 மடங்காக நாங்கள் பணம் தரோன்னு சொல்லிட்டு இருக்கிறோம், எங்களுக்கு ஏற்ற தொழிற்சாலை அமைக்கிறதுக்கு இது சரியான ஒரு இடமா இருக்குது, இதை நீங்கள் தந்தீங்கன்னா நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுவோம், அது மட்டும் இல்லாமல் இன்னும் மேற்கொண்டு பணம் வேணாலும் கேளுங்க, ஏன்னா எங்களுக்கு ஏற்ற மாதிரி இடம் அதுதான் அமைஞ்சிருக்குது, அதனால் மேற்கொண்டு எக்ஸ்ட்ரா வேணாலும் கேளுங்க, நாங்கள் தாரோம் அப்படின்னு சொல்லவும் இப்படி சொன்னதுமே பத்மா வந்து நினைக்கிறாங்க, என்னது இவ்வளோ ரூபா தாரன்னு சொல்கிறாங்க, அண்ணன் பேசாமல் கொடுக்க வேண்டியதுன்னு அப்படிங்கவும் அப்போ பார்வதி அதே தான் நினைக்கிறாங்க. அப்போ அடுத்தது ரகுராம் வந்து சொல்கிறாங்க, இல்லைங்க இந்த தொழிற்சாலையை நீங்கள் வச்சிங்கன்னா இந்த கிராமத்துக்கு வந்து ரொம்ப கெடுதலாக முடியும், அதனால் தயவுசெய்து மன்னிச்சிருங்க, என்னால் தர முடியாது அப்படின்னு சொல்லவும் நீங்கள் தயவுசெய்து இங்கேருந்து கிளம்புங்க அப்படிங்கிறாங்க. அடுத்தது பார்த்தோம்னா அவர் அங்கேருந்து போகிறாரு. இது எல்லாமே வந்து புவனேஸ்வரியோட வேலையாக தான் இருக்குது. அப்போ உடனே அவர் வந்து புவனேஸ்வரி கிட்ட இந்த விஷயத்தை பற்றி சொல்கிறாரு, மேடம் நீங்கள் சொன்ன மாதிரிக்கு இந்த இடத்த வந்து நாங்கள் இங்கே தான் வந்து உங்கள்கிட்ட கேட்கறதுக்காக வந்தோம், நீங்கள் தான் ரகுராம் கிட்ட போய் நீங்கள் வந்து பார்க்க சொன்னீங்க, அது மட்டும் இல்லாமல் அந்த இடம் வந்து எங்களுக்கு கரெக்டாகவே இருந்தது, இதனால தான் நீங்கள் சொன்ன மாதிரிக்கு நாங்கள் 1க்கு 2 மடங்காக ரூபா தரன்னு கூட சொல்லிட்டோம், ஆனால் அவர் இந்த தொழிற்சாலை அமைக்கிறதுக்கு அவர் இந்த இடத்த தரமாட்டேன்னு சொல்லிட்டாரு, இப்போ என்ன பண்ணுறதுக்கு அப்படிங்கவும் உடனே புவனேஸ்வரி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, நீங்கள் வந்து நான் சொல்கிற ஆளுக்கிட்ட போய் கேளுங்க, ஏன்னா அவங்களுக்கு பணத்தாசை கொஞ்சம் அதிகமாக்கும், அதனால நீங்கள் அவங்கக்கிட்ட போய் நான் சொல்கிற மாதிரிக்கே நீங்கள் சொல்லுங்கள் அப்படிங்கவும் உடனே வந்து அவரு சரி அப்படிங்கிறாங்க. அடுத்ததை பார்த்தோம்னா இங்கே ரகுராம தான் காட்டுறாங்க. அப்போ ரகுராம் கிட்ட வந்து மணி சிவா அவங்கெல்லாம் வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க, எதுக்குன்னா அந்த தொழிற்சாலை அமைச்சா நம்மளுக்கு வந்து அதாவது நம்ம கிராமத்துக்கே ரொம்பவே தீங்கு விளைவிக்கும், அதனால நீங்கள் நல்ல முடிவு தான் எடுத்திருக்கிறீங்கன்னா அப்படின்னு சொல்லும் போது அப்போ அவங்களும் சொல்லிட்டு இருக்கிறாங்க, ஆமாம் பணத்துக்கு ஆசைப்பட்டு நம்ம கொடுத்துட்டோம்னா அதனால நம்ம கிராமத்துக்கே ஒரு அழிவு வந்துடும், அதனால தான் நம்ம வந்து வேண்டான்னு சொல்லிட்டு அப்படிங்கவும் இதனால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லி கேட்கும்போது என்னென்ன அப்படி பேசிகிட்டு இருக்கிற, அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடுத்தது அங்கே பார்த்தோம்னா பார்வதி தான் காட்டுறாங்க. அப்போ பார்வதி கிட்ட அவர் வாராரு. வந்ததுமே பார்வதி கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, எங்க பாருங்க நீங்கள் எப்படியாவது வந்து ரகுராம் கிட்ட இருந்து இதாவது இந்த இடத்த எங்களுக்கு வாங்கி கொடுங்க, உங்களுக்கு எவ்வளோ ரூபா கேட்டாலும் நாங்கள் தாரோம் அப்படின்னு சொல்லவும் இதை கிட்டதுமே பார்வதி சொல்லிட்டு இருக்கிறாங்க, என்னங்க நீங்கள் சொல்கிற மாதிரிக்கெலாம் நான் அவர்கிட்டலாம் வந்து இந்த மாதிரிக்கெலாம் வந்து நான் பேச முடியாது, என் பேச்சுக்கு இந்த வீட்டில் அதாவது மதிப்பே கிடையாது அப்படின்னு சொல்லவும் சரி நான் சொல்கிற மாதிரிக்கு நீங்கள் செய்கிறீங்களா அப்படின்னு சொல்லும்போது உடனே பார்வதி என்ன விஷயம்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் உடனே பார்த்தோம்னா அவங்க ஒரு டாக்குமெண்ட்டை கொடுக்குறாங்க, இந்த டாக்குமெண்ட்டில் மட்டும் நீங்கள் கையெழுத்து வாங்கி தாங்க, அவருக்கு நாங்கள் கொடுக்கக்கூடிய ரூபாயை நாங்கள் உங்களுக்கு தரோம் அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே பார்வதி அப்படியே பார்க்குறாங்க, என்னங்க சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கும்போது ஆமாங்க நீங்கள் வந்து இந்த டாக்குமெண்ட்டில் கையெழுத்து வாங்கி கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ ரூபானாலும் கேளுங்க நாங்கள் தாரோம், அது மட்டும் இல்லாமல் நாங்கள் எல்லாமே விசாரிச்சுக்கிட்டு தான் வந்திருக்கிறோம், இப்பவும் வந்து உங்கள் கணவர் வந்து அவர்கிட்ட தான் வந்து அதாவது ஒரு வேலைக்கார மாதிரிக்கு தான் இருக்கிறதா நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம், அதே மாதிரிக்கு உங்களை பற்றி நாங்கள் கேள்விப்பட்ட வரைக்கும் உங்களுக்கு அந்த வீட்டில் எந்த அதிகாரமும் இல்லாமல் நீங்களும் வந்து இப்படி தான் இருக்கீங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டோம், எத்தனை நாளைக்கு தான் நீங்கள் இப்படி இருக்க முடியும், உங்களுக்குன்னு சொல்லிக்கிட்டு 4 காசு நீங்கள் சேர்த்து வைக்க வேண்டாமா, அதனால நான் சொல்கிறது கேளுங்க, இந்த டாக்குமெண்ட்டை மட்டும் ஒரு கையெழுத்து வாங்கி கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் எவ்வளோ பணம் எதிர்பார்க்கீங்களோ அதுக்கு 2 மடங்கு நான் தாரேன் அப்படின்னு சொல்லவும் இப்படி பார்வதிக்கு பணத்தாசையை தூண்டி விடவும் பார்வதியும் ஒரு கட்டத்தில் யோசிக்கிறாங்க, இவர் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான், நம்ம கணவர்கிட்ட சொன்னால் அவர் என்னென்னா திரும்பவும் வந்து இந்த பணத்தை வாங்கிக்கிட்டு நான் வந்து அதாவது மில்லை வைக்க போகிறேன் அதை வைக்க போகிறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு, இவருக்கு என்ன தெரியும், இவர் திரும்பவும் பிஸ்னஸ் ஆரம்பித்து நஷ்டத்தை உண்டாக்கிட்டு வர்றதுக்கு தான் சரியாக இருக்கும், நம்மளும் 4 காசை பார்க்க வேண்டாமா, எத்தனை நாளைக்கு தான் அவங்கள அண்டி பழைக்க முடியும், அதனால இவர் சொல்கிறது தான் கரெக்ட் அப்படிங்கவும் உடனே பார்வதி இப்படி யோசனை பண்ணிட்டு இருக்கும்போது
அப்படிங்கும்போது, என்ன மேடம் என்ன யோசனை பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கும்போது, இந்த டாக்குமெண்ட்டில் மட்டும் கையெழுத்து வாங்கி கொடுத்துட்டாலே போகிறோம், நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு உங்களை நான் கோடீஸ்வரி ஆக்கி காட்டுறேன் அப்படிங்கவும் உடனே பார்வதியும் சரி அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா இந்த டாக்குமெண்ட்டை அவங்க வாங்கியிருந்தாங்க. எங்கே பார்க்கும்போது வந்து அவங்க ரகுராம் கிட்ட வந்து எப்படியாவது இதை பற்றி நம்ம ஃபஸ்ட்டு பேசுவோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு பார்வதி வந்து அப்போ ஜானகி கிட்ட சொல்கிறாங்க, அக்கா அந்த தொழிற்சாலை அமைக்கிறதுக்காக அந்த இடம் கேட்டாங்களா, அதை 2 மடங்கு பணம் தரேன்னு சொல்லியிருக்காங்களா, மாமா கிட்ட நீங்கள் பேச வேண்டியது தானே அப்படிங்கவும் உடனே வந்து ஜானகியும் சரிதான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க ரகுராம் கிட்ட இந்த விஷயத்தை பற்றி பேசுகிறாங்க. என்னங்க அவர் தான் 2 மடங்கு பணம் தரேன்னு சொன்னார்ல, அதனால அவருக்கே இந்த இடத்த நம்ம கொடுத்துட்டா என்ன, நம்மளுக்கு அதிகமாக பணம் வரும்ல அப்படிங்கும்போது உடனே வந்து அவங்க ரகுராம் சொல்கிறாங்க, என்ன ஜானகி புரிஞ்சுக்காம இப்படி பேசிகிட்டு இருக்கிற, ஒருத்தங்க வந்து 1க்கு 2 மடங்காக பணம் தரேன்னு சொல்லும் போது தெரியலையா அதில் எவ்வளோ பெரிய ரிஸ்க் இருக்குதுன்னு, அதனால தான் அவங்க அந்த இடத்துக்கு வந்து 2 மடங்கு பணம் தரேன்னு சொன்னாங்க. நம்ம மட்டும் இப்போ இந்த இடத்த கொடுத்துட்டோம்னா அதில் வந்து வரக்கூடிய கழிவுகள் எல்லாமே வந்து நம்ம ஊருக்குள்ளே தான் வரும், அதனால வந்து ஊர் ஜனங்க நம்மளுக்கு எல்லாருக்குமே வந்து ஆபத்தாகி முடியும், அதனால தான் நான் அது கொடுக்க மாட்டேன்னு சொன்னேன், அந்த மாதிரிக்கு ஒரு தொழிற்சாலை அங்கே வரக்கூடாது அப்படின்னு சொல்லவும் இப்படி வந்து அவங்க ரகுராம் வந்து எடுத்து ஜானகி கிட்ட சொல்லும் போது ஜானகிக்கு அது சரின்னு படுது. ஆமாங்க நானும் புரிஞ்சுக்காம இப்படி வந்து உங்ககிட்ட கேட்டுட்டேன், என்னை மன்னிச்சிடுங்க, இப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தா தான் எனக்கு தெரியுது அப்படிங்கவும் அடுத்து ஜானகி வந்து பார்வதி கிட்ட இந்த விஷயத்தை பற்றி சொல்கிறாங்க. அதனால தான் வந்து மாமா வேண்டான்னு சொல்லியிருக்காரு அப்படிங்கவும் உடனே அப்போ பார்வதி வந்து நினைக்கிறாங்க, ஆமாம் 1க்கு 2 மடங்காக பணம் தரேன்னு சொன்னால் பேசாமல் எழுதி கொடுக்க வேண்டியது தானே, இதில் இந்த ஊர்க்காரங்களுக்கு ஆபத்து வந்தானே என்ன நடந்தால் நம்மளுக்கு என்ன அப்படின்னு சொல்லிக்கிட்டு பார்வதி நினைக்கவும் இவங்க கிட்டலாம் பேசினா சரிப்படாது, நம்ம அவர் கொடுத்த மாதிரிக்கு இந்த டாக்குமெண்ட்டில் எப்படியாவது கையெழுத்து வாங்கிட வேண்டியது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அப்போ வந்து அவங்க ரகுராம் வந்து சிவா கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க, சிவா அந்த இதில் எல்லாம் வந்து கையெழுத்து போட வேண்டியது இருக்குல்ல அது எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து சிவாவும் வந்து அண்ணா இதை என்னுடைய ரூமில் தான் இருக்குது இரு நான் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு போகும்போது அப்போ உடனே வந்து அங்கே பார்வதி வராங்க, என்னங்க என்னாச்சு அப்படிங்கும்போது, இல்லை அண்ணங்கிட்ட இதெல்லாம் கையெழுத்து வாங்கணும் அதனால தான் எடுத்துகிட்டு போகிறேன் அப்படிங்கவும் அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது சிவாவுக்கு ஃபோன் வருது. சரி நீங்கள் ஃபோன் பேச போங்க நான் எடுத்துக்கொண்டு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லவும் உடனே சிவாவும் சரி அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா பார்வதி வந்து இந்த டாக்குமெண்ட்டை எடுக்கிறாங்க. எடுக்கும்போது அவங்க கையெழுத்து வாங்கி கேட்டாங்களா அந்த பேப்பரையும் அதுக்குள்ளேயே வச்சுருந்தாங்க. வச்சதுமே வந்து பார்வதி பதட்டமாகவே போயிட்டு இருக்கிறாங்க. அப்போ ரகுராம் கிட்ட அது கொடுக்கவும் எங்கே சிவாவை எங்கன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது, இல்லை மாமா அவருக்கு ஃபோன் வந்துச்சுது அதனால தான் என் கையில் கொடுத்தாரு நான் உங்ககிட்ட கொடுத்தேன் அப்படின்னு சொல்லவும் அப்படியே அம்மான்னு சொல்லிக்கிட்டு உடனே ரகுராம் வந்து கையெழுத்து போடுறதுக்காக போகிறாங்க. அப்படி ஒவ்வொன்றையாக கையெழுத்து போட்டுட்டு இருக்கவும் அடுத்தது வந்து பார்வதி வந்து ஒரு பேப்பரை வச்சுருக்காங்களா அந்த பேப்பர் வருது. அதுலேயும் வந்து ரகுராம் வந்து கையெழுத்து போட்டிருந்தாங்க. இதை பார்த்ததுமே பார்வதி ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க. நல்ல வேலையாக அவர் கையெழுத்து போட்டுட்டார் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அடுத்தது சரி சிவா எங்கன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போதே அதை தாங்க மாமா நானே கொண்டு கொடுத்துருது அப்படின்னு சொல்லவும் உடனே ரகுராம சரி அப்படிங்கிறாங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா பார்வதி வந்து அந்த பேப்பரை மட்டும் எடுத்துகிட்டு மற்றதை அப்படியே கொண்டு சிவா கிட்ட கொடுத்துறவும் நல்ல வேலையை நம்ம வந்து கையெழுத்து வாங்கிட்டோம், இப்போ இதை வச்சு நம்ம பல கோடி ரூபா நம்ம சம்பாதிச்சிட வேண்டியது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்வதி ஒரு திட்டத்தை போட்டு அவர்கிட்ட கொடுக்கறதுக்காக போகிறாங்க. இங்கே பார்த்தோம்னா வந்து ரகுராமுக்கும் தெரியாமல் அவங்களும் கையெழுத்து போட்டு கொடுத்துருந்தாங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா வந்து அவங்க புவனேஸ்வரி வந்து இதை பற்றி அவங்க கேட்டுட்டு இருக்கும்போது பார்வதி கிட்ட இந்த விஷயத்தை நான் கொடுத்துட்டேன் அவங்கள கையெழுத்து வாங்கி தரேன்னு சொல்லியிருக்காங்க அப்படிங்கும்போதே பார்வதி வந்து அவருக்கு ஃபோன் பண்ணுறாங்க. உடனே வந்து அவர் சொல்லுங்கள் மேடம் அப்படிங்கும்போது நீங்கள் கொடுத்த டாக்குமெண்ட்டில் நான் கையெழுத்து வாங்கிட்டேன் அப்படிங்கிறாங்க. இதை கிட்டதுமே அவர் ரொம்பவே வந்து சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. சரிம்மா நீங்கள் இங்கே வந்துருங்க நாங்கள் வந்து வாங்கிக்கிட்டுதுன்னு சொல்லும் போது உடனே பார்வதி சரி அப்படிங்கிறாங்க. அடுத்தது புவனேஸ்வரி கிட்ட இந்த விஷயத்தை பற்றி சொல்லவோ புவனேஸ்வரி வந்து பார்வதி தான் பணத்தாசை பிடிச்சவளாச்சே அதனால தான் அவகிட்ட இதை கொடுக்க சொன்னேன் அப்படின்னு சொல்லவும் இது கெட்டதுமே அவர் சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாரு. சரிம்மா நான் அந்த டாக்குமெண்ட் பேப்பரை போய் வாங்கிட்டு வந்துடுதுன்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து கிளம்பவும் அடுத்து பார்த்தோம்னா பார்வதி வந்து அங்கேருந்து கிளம்புறாங்க. அப்போ ஜானகி எங்கே பார்வதி போகிற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது உடனே பார்வதி வந்து நான் கோயிலுக்கு போயிட்டு வராங்க அப்படிங்கும்போது கோயிலுக்காக போகிறேன் நான் கூட கோயிலுக்கு தான் போகணுன்னு நினச்சேன் நான் போயிட்டு நானும் வரேன் அப்படின்னு சொல்லும்போது அக்கா உங்களுக்கு தான் வேலை இருக்குதுல அதெல்லாம் முடிச்சுக்கிட்டு மெதுவாக போங்க நான் இப்போவுமே போயிட்டு வந்துடுது அப்படின்னு பார்வதி சொல்லவும் அப்போ உடனே ஜானகி வந்து பார்க்குறாங்க என்னது பார்வதி இப்படி சொல்லிட்டு போகிறா அப்படின்ட்டு. அப்போ மாயாவுக்கு சந்தேகம் வருது, என்னது பார்வதி சுற்றி போகிற போக்கே சரியில்லை எதையோ கையில் மறைச்சிட்டு போகிற மாதிரிக்கு தெரியும்னு சொல்லிட்டு அவங்க மாயா பார்த்தோம்னா பார்வதியை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போ பார்வதி பார்க்கும்போது அவர்கிட்ட கொண்டு இந்த டாக்குமெண்ட்டை கொடுக்கறதுக்காக போகவும் மாயா அதை பார்த்ததுமே அதிர்ச்சி அடைகிறாங்க. அடுத்தது மாயா இந்த டாக்குமெண்ட்டை வந்து எப்படி அவங்க கிட்ட வாங்க போகிறாங்க அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்க்கலாம்.